கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் பலர் நம்மை குறித்து நமக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். பல நாவுகள் நம்மை குறித்து ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். பல நாவுகள் நம்மை குறித்து பலவிதமான காரியங்களை அநேகருடைய செவிகளிலே அவள் பேசிக் கொண்டிருக்கலாம், புறம் கூறி கொண்டிருக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் நாம் கேள்விப்படும் போது, அது நம் செவிக்கு வரும்போது நம் உள்ளம் உடைந்து போகும். பல வேளைகளில் நாம் யாரோடு கூட மிக நெருக்கமாக இருக்கிறோமோ அவர்கள் நம்மை குறித்து புறம் கூறும்போது, அதை நாம் கேள்விப்படும் போது நம் உள்ளம் உடைந்து போகும். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நமக்கு பின்பாய் பேசுகிற மனிதர்களையோ, நமக்கு பின்பாய் செயல்படுகிற மனிதர்களையோ, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களையோ, நமக்கு தீங்கு நினைக்கிற மனிதர்களையோ குறித்து நாம் எண்ணாதபடிக்கு, அதையெல்லாம் நாம் கேள்விப்படும் போது அதில் நம் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதை நம் சிந்தையில எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை மகிழ்ச்சியினால நிரப்புகிற தேவன். இதையெல்லாம் நாம் கேள்விப்படும் போது நம் உள்ளம் காயப்பட்டு போகும், நம் உள்ளம் வேதனைப்பட்டு போகும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை தருகிற தேவன், நம் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் போது, நம் உள்ளத்தை அவரிடத்தில் ஊற்றும் போது, அவர் நம்மை மகிழ்ச்சினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நம் இருதயம் கர்த்தர் அறிந்தால் போதும். இந்த உலகத்தில் நாம் பல வேளைகளில் மனிதர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உறவுகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பாங்களோ, இவர்கள் என்ன நினைத்துக் கொள்வாங்களோ என்று சொல்லி பல மனிதர்களுக்கு நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர். மனிதர்கள் நம்மை குறித்து என்ன நினைத்தாலும் என்ன பேசினாலும் அது ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு என் கர்த்தர் என்னை என்னவாய் நினைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம், என்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு புரிந்தால் போதும். எந்த மனிதனும் என்னை குறித்து என்ன பேசினாலும் என்ன நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். என் உள்ளான இருதயத்தை கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளான இருதயத்தை, நம் உள்ளத்தின் ஆழங்களை காண்கிற தேவன். அவருக்கு நம்முடைய இருதயம் புரிந்தால் போதும், அவருக்கு நம்முடைய சூழ்நிலை புரிந்தால் போதும். அதை சூழ்நிலையை கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். அவர் சூழ்நிலையை அறிந்து வைத்திருக்கிறார். நம் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாய் அருள் செய்வார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி உண்டு, கர்த்தரிடத்தில் சந்தோஷம் உண்டு, கர்த்தரிடத்தில் சமாதானம் உண்டு. நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிச்சயமாய் அருள் செய்வார். நம்முடைய விண்ணப்பங்கள் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்தின் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் சமூகத்தில் இந்த காலை வேளையில நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் உள்ளான மனிதனை நீர் அறிந்திருக்கிறீர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீர் ஒருவரே என் இருதயத்தின் ஆழங்களை காண்கிற தேவன். அப்பா, என் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறவர். என்னுடைய இருதயத்தின் எல்லா காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறவர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் இனி என்னை குறித்து புறம் கூறுகிற மனிதர்களை குறித்து நான் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே, உம் சமூகத்தில் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னை மகிழ்ச்சியினாலே, ஆசீர்வாதத்தினாலே, நன்மையினாலே, சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே நீர் என்னை நிரப்ப வல்லவர். என் வேண்டுதல்களை அருள் செய்ய நீர் வல்லவர். உம் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆஸ்வதியும் இந்த நாளையும் கரத்தில் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென்.